ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ப்ரெட்டு வச்சு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் 1/2 லிட்டரு பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா பால்கோவா மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது 1/2 லிட்டரு பாலை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி வச்சுக்கிறேன். காய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி சுண்டி வரும்போது நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஆடைப்படியும் அந்த ஆடையெல்லாம் எடுத்து நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டி ஆகிட்டு வரும். நான் இப்போது 2 ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து விடுங்க. சேர்த்து நல்லா வந்து திக்காக வர வரலும் நல்லா சுண்ட வச்சுட்டே இருங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விடணும் அடிக்கடி. இது வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாதீங்க. சிம்மிலே வச்சு ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பால்கோவா வந்து நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். ஆடை படிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா பால்கோவா வந்து திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பால்கோவா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இதெல்லாம் வந்து சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பால்கோவா வந்து தீஞ்சு போயிடும். ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்ததுமே நாக்கில் எச்சி ஊறுது. பால்கோவா வந்து அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. சரி, இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது நான் வந்து ப்ரெட் எடுத்துக்கிறேன். 2 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டு அது சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரம் நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து 4 பீஸாக போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இதுக்கு வந்து நம்ம ஜீரா காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஜீரா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஜீரா காய்ச்சி வந்து ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். பாகு பதம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு. பாருங்கள், இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ஒரு கம்பி பதம் தான் தேவைப்படும் அதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை எல்லாம் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரித்து எடுங்க.
இப்போது எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் இந்த மாதிரி பொரித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டாக ஜீராவில் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பால்கோவா வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா சேர்த்துட்டு இது மேலே இன்னொரு ப்ரெட்டு துண்டை வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் எ நைஸ் டே.